உனக்கே நல்லா இருக்கா? புள்ள வேணும்னு கேட்டேன், வாஸ்தவம் தான். அதுக்காக இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணா கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பசங்க ஒவ்வொரு நாளும் காதை பொத்திக்கிட்டே கும்பிட வைக்கிறானுங்க. என்னைக்குத்தான் என்ன கையெடுத்து கும்பிட வைப்ப? இந்த அநியாயத்தை நீ கேட்க மாட்டியா? ஏங்க இப்படி காலகாத்தால புலம்புறீங்க? விக்னேஸ்வரா, வித்தியாசமா நினைக்காத, என் பொண்டாட்டி தான். அது அவருக்கு தெரியும். சும்மா இருங்க. நீங்களும் உங்க பேச்சும் பொண்ண பாருங்கன்னு சொல்ற, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. சும்மாடி. இந்த பரதேசி பயலுக படிக்காம இருந்து தொலைச்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு கொண்டாந்து முத்தத்துல விளக்கேத்து வைன்னு சொல்லிட்டு போயிருப்ப. இவனுதான் ஒரு முழத்துக்கு வச்சிருக்கானுல. என்னது? படிச்ச டிகிரிய. ஓஹோ. இவனுங்க படிச்ச படிப்புக்கு நான் எங்க போய் பொண்ண பாக்குறது? ஹலோ 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 ஹலோ. விடுங்கடா, உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுங்க. அடுத்த வீட்டு பசங்க மாதிரி அலோ அலோன்றீங்களே. நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கடா. ஹலோ. டேய், விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கேன். என்னங்க நீங்க விவரங்கட்டத்தனமா என்கிட்ட பேசுற மாதிரியே பிள்ளைங்கிட்டையும் பேசுறீங்களே, அது உங்களுக்கு புரியுமா? குழம்பிடுச்சுங்க குழந்தைங்க, பாவம். வளர்ந்துருப்பானுங்கன்னு நினைச்சேன். கொஞ்சம் விவரமா கேளுங்கடா. உங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பொண்ணு, சரிதானா? எதுக்குன்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தாண்டி சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழணும். என்னடி கல்யாண பேச்சு எடுத்தோன்னு ரெண்டு பேரையும் காணோம்? எல்லாம் உங்களாலதான். எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியல. பிள்ளைங்க சாப்பிடாம கூட போயிட்டானுங்க. நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். நான் தான் ஐயம்பேட்டை சங்கீத சபா செக்ரட்டரி. என் பேரு பாலு. சாரதா பிரசிடென்ட். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்களே சொல்லிடுங்க. இத போய் நான் எப்படி நான் சொல்றது? நீங்களே சொல்லிடுங்க. நமக்குள்ள என்னங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லிடுங்க அண்ணா. ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்ல போறீங்களா? இப்படி தயங்குறீங்க? அதெல்லாம் இல்லைங்க. இந்த மாசம் 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா? கச்சேரியா? ஆமா. கொஞ்சம் இருங்க, டைரிய பார்த்து சொல்லிடுறேன். 21, 22, 23, 24. நியாயமா 24ஆம் தேதி நான் தஞ்சாவூர்ல இருக்கணும். ஆனா ஃப்ரீயா இருக்கேன். நல்ல வேலை. நீங்க எங்க கச்சேரி இருக்குன்னு சொல்லிடுவேளோன்னு பயந்தே போயிட்டோம். கச்சேரி எந்த ஊர்ல? பரமக்குடியில. பரமக்குடியிலையா? பக்கவாதி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா? அதெல்லாம் இல்லாமல எம்எஸ் சுப்புலட்சுமி பாட்டு, பலே. மன்னார்குடி கிருஷ்ணமூர்த்தி வயலின், பல பல. பழனி பட்டு கடம், சபாஷ். பல்லாவரம் கிட்டு கெஞ்சிரா. சரியான போட்டி. சீர்காழி சிதம்பரம் மிருதங்கம். சீர்காழி சிதம்பரம் மிருதங்கமா? அப்புறம் என்ன எதுக்கே புக் பண்ணீங்க? எங்களை மன்னிக்கணும், நாங்க வந்த விஷயத்தை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சீர்காழி சிதம்பரத்தோட மிருதங்கம் பிஞ்சு போச்சு. பிஞ்சு போச்சா? விட்டு போச்சுன்னு சொல்லலாம். அதனால 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்க மிருதங்கத்தை இரவல் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். போயிட்டாங்களா? பெரும் டைரிக்கு இப்படி பயப்படுறாங்க. முழுக்க டேட் இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஃபுல் சைஸ் 20 ரூபா. எப்ப கொடுப்பீங்க? காலையில எடுத்தா சாயந்தரம் கொடுத்துருவோம். வெரி குட் வெரி குட். எக்ஸ்ட்ரா காப்பிக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? 5 ரூபா. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? நான் படையெடுக்க வரல சார், பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். பஸ் வரல, பொழுது போகல, விசாரிச்சு வச்சா எப்போது படம் எடுக்கும் போது அது பயன்படுமே அப்படிங்கிறக்காண்டி விசாரிச்சு வச்சுக்கிறேன். போய் அப்படியே போய் காலங்கத்துல வந்துட்டாங்க போனி. பொண்ணோட பூர்வீகத்தை சொல்றேன், பிடிச்சிருந்தா முடிச்சிடுவோம். கோயம்புத்தூர் பொண்ணு, பேரு அபித குஜலாம்பாள். வீடு, வாசல், மனை, தோட்டம், தொரவு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அவங்க ஒரே அண்ணன் வேலூர்ல இருக்கிறான். பரவாயில்லையா? அட நீ ஒருத்தன் வேலூர்ல இருந்தான்னா மேலூர்ல இருந்தா என்ன? பொண்ணு தானையா நமக்கு முக்கியம். வேலூர்ல கலெக்டரா இருந்தா சொல்லி இருக்க மாட்டேனே. கடை வச்சிருக்கானே, கடையில திருடிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறான். கோவிச்சுக்கிட்டா எப்படி? இத பாருங்க, பொண்ணோட அப்பன் கட்டட கான்ட்ராக்டர், பொண்ணு BA வரைக்கும் படிச்சிருக்கிறான். வீணை, வயலின், புல்லாங்குழல், தபேலா, டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங். இவ்வளவும் தெரியுமா? இவ்வளவும் டிவியில நிகழ்ச்சியா வந்துச்சுன்னா நல்லா உட்காந்து பார்த்து ரசிப்பா. அவ அரஞ்சண்ணா. ஆனா நீங்க ஒண்ணு மிஸ் பண்றீங்க. என்னத்த மிஸ் பண்றான்? இதுக்கு முன்னால இதை எவனாவது பார்த்திருந்தா அப்படியே அள்ளி இருப்பான். ஆமா, கிள்ளுவான். நான் காட்டலையே, உங்களுக்கு தான் காட்டுறேன். என்ன அது வித்தக்கார மாதிரி? பார்வதி, பார்வதி. என்னங்க? பொண்ணு கிடைச்சு போச்சு. அப்பனுக்கே எவ்வளவு பிடிச்சிருந்தா பையனுக்கு எவ்வளவு பிடிக்கும்? யோ, இந்த பொண்ணைய முடி. அதை விட எனக்கு என்ன பெரிய வேலை?
ஐயா தவறிடுச்சு. செத்து போச்சா? தவறு நடந்து போச்சுங்க. என்ன இது? என் சம்சாரத்தோட போட்டோங்க. ஏங்க வெட்டியா பேசி பொழுத போக்கிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க தரகர, வீட்டுல விளக்கேத்தி வைக்க அடக்கமான ஒரு பொண்ணை கொண்டு வாங்க, அது போதும். சுவிட்ச் போடுற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா சரி, வேணா விட்டுருங்க. மொத்தத்துல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ண பாரியா. கவலையே படாது. ஐயா, இந்த ஊரு பச்சை பசேல்னு வளப்பமா இருக்குது. பேசாம பொண்ணை இந்த ஊர்லயே தேடுவோம், தப்பில்ல. தேடு தேடு. அம்மாடி ஒன்னதான், இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணுங்க நிக்குதுங்களா? நிக்குதுங்களாவா? இந்த ஊர்ல ஜனத்தொகையே 1000 பேரு. அதுல பொம்பளைங்க 700 பேரு, ஆம்பளைங்க 300 பேரு. என்னங்க இது? பொம்பளைங்க 700, ஆம்பளைங்க 300? இந்த ஊர் சரிப்பட்டு வராது, வாங்க வேற ஊருக்கு போலாம். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். பாத்தீங்களா, பக்தி ரசம் சொட்ட சொட்ட என்னமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு. நீங்க மட்டும் இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தீங்க, உங்க குடும்பமே கோவில் ஆயிடும். வணக்கங்க. இவர் முகத்துல என்ன களை பாத்தியா? இந்த ஊர் மரங்களை பாக்கலையே, இன்னும் கலையா இருக்கும். அம்மா தாயே, இந்த மண்ணோட மகிமையை பாத்தியா? என்னங்க, நம்ம இந்த ஊர்லயே பொண்ணை பாத்துருவோம். என்னங்க? நாங்க இந்த ஊருக்கு புதுசு. இந்த மண்ணோட மகிமையை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? சொல்றேன். மகிமைய மடியில வச்சிருக்கிறாரா? அவரு பெரிய பக்திமான், உடம்பெல்லாம் மகிமை, அதான் தடவுறார். மரியாதையா வச்சிருக்கிற மொத்த பணத்தை எடுங்கடா. பார்வதி, நல்ல வேலை தங்க நகையை போட்டு வராம கவரிங் நகையை போட்டு வந்ததுனால தப்பிச்சோம். அடப்பாவி, இவ்வளவு நேரம் பக்தியா சாமி கும்பிட்டியே. கும்பிட்டு தான் கொள்ளை அடிக்கிறது. நல்ல பழக்கம். மரியாதை எடுத்து கொடுங்க. வந்த ஊர்ல விவகாரம் எதுக்கு? நீ ஏன் இது பண்ற? அந்த ஆளே சும்மா இருக்கா? என்னங்க, சீக்கிரமா பணத்தை கொடுங்க. நமக்கு எதுக்குங்க வம்பெல்லாம்? யாருக்கு வம்புன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து பாரு. இந்தா புடி. நியாயமா கமிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. ஒருத்தன் கத்தியை காமிச்சா உடனே காசை கட்டிடுவீங்க. இதுதான் உலகம். இனிமே நானும் ஒரு கத்தியை வாங்கிக்கிறேன். தனியாசலா, உனக்கு புரோக்கரேஜ் என்ன கொடுக்கணும்? 250. இப்பயே அதை ஞாபகப்படுத்துறீங்க? எல்லாம் காரணமாத்தான். இந்தாயா. புது ஊருக்கு வந்திருக்கிறோம், 4 செலவு இருக்கும். நமக்குள்ள என்ன? அப்புறமா வாங்கிக்கிறேன். ஆனா உன்கிட்ட இருந்தான்னா என்கிட்ட இருந்தான்னா செலவுக்கு வேணும்னா உன்கிட்ட வாங்கிக்கிறேன். புடி. இந்தாயா, உனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி. அதனால சாமி சன்னதியிலையும் ஐயா முன்னிலையிலையும் கொடுத்தா ஞாபகமா இருக்கும். இந்தா புடி. என்ன வாங்க மாட்டேன்டா? வாங்கிக்கலாம். புடி. என்ன பயில வைக்கிற? பணத்தை எல்லாம் பரதேசி பயில குட பணத்தை. அம்மா எல்லாத்தையும் நல்லா வச்சுக்க தாயே. பாத்தியாயா, ஆரவாத்துக்கு நான் நிக்கிறேன். நீங்க ஏமா தாவி தாவி குதிக்கிறீங்க? இத பாருங்க, கும்பகோணத்துல ஒரு குஜால் குடும்பம் இருக்குது. அங்க வச்சுக்கிறேன் கச்சேரிய. வாங்க. நீ எங்க கச்சேரி வச்சாலும் நான் கேட்க வர்றேன். கவலைப்படாதம்மா, அப்படி விட்டுற மாட்டேன். யோ கருங்குழி, அச்சில வார்த்தை சில மாதிரி மூக்கும் மொழியுமா 2 பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேன். அதுங்களுக்கு நல்ல இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப வந்தேன். கனெக்ஷனா? இது என்ன பவர் ஹவுஸா? இப்படி கிண்டலா பேசி பேசி உங்க பொண்ணுங்க கிழவிங்கள் ஆயிட போகுது. அட போயா, இப்படித்தான் போன தடவை ஒரு மாப்பிளைய கூட்டிட்டு வந்து 5 அடி ஆறங்குளம் இருப்பான்னு சொன்னேன். அவனை பார்த்தா இவ்வளவு உயரத்துல இருக்கான். 5 அடி ஆறங்குளம்னு நான் அகலத்தை சொன்னேன். நீ உயரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படியா? இத பாரு, இப்போ அழகு, அறிவு, அந்தஸ்து கூறு போட்டு வச்சிருக்கிறேன். மீன்கிற மாதிரி. இந்த தஞ்சாவூரைய பத்தி நீ என்ன நினைக்கிற? செத்து போயிட்டாரு. இருந்த போது பயங்கரமா தண்ணி அடிப்பாரமே. தொழில் விவசாயம், நீர் பாசனம் இருக்கத்தான் செய்யும். அதுல பாரு, அவருக்கு ஒரே ஒரு பையன். பண்ண செத்ததுக்கு அப்புறம் அஸ்திய கரைச்சான். இப்ப ஆஸ்திய கரைச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல பசவுள்ள இடம். பசை உள்ள இடமா? எங்கேயாவது போஸ்ட் ஓட்டுறதுக்கு அனுப்பு.